சொல்ல மாட்டேன். என்ன அன்பான சொந்த பந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம நிறைய கடவுளுக்குள்ள நிறைய நெருங்கிட்டோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அப்பா கூட நம்ம ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண காலங்கள் போய் இப்போ நம்ம என்ன பண்றோங்க, ஏசப்பா கிட்ட எப்படி அவரை பிரியப்படுத்துறது, அவர் நம்மளை நடத்தி வந்த அந்த வழிகளெல்லாம் அதை எப்படி ஏசப்பா கிட்ட பேசி இத்தனை வருஷமாக என்ன நடத்தி இருக்கிறாரு, இத்தனை வயசாகி போச்சு, திருமணம் ஆகி போச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தைகளை பார்த்து இப்படிலாம் பல வருடங்களை ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லையா? அதெல்லாம் நம்ம நினைவு கூறணும்ல அப்பப்போ கடவுளுக்கு. அதை இன்னைக்கு அந்த வசனங்கள் எனக்கு நினைவுபடுத்தினால உங்கள்கிட்ட சொல்றேன். உபாகமம் 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனங்கள் விதமாக சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரிகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியே நம்ம அதங்க நீ நடந்து வருகிறதை அறிந்திருக்கிறாய் என்று சொன்னார். அதை காட்டிலும் பாருங்க, இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொன்னார். நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 54 வயசாயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டது பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டது 92 ரட்சிக்கப்பட்டேன்னு. கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன கடவுள் அழகாக போஷித்து நடத்திருக்கிறார். அதில் கொஞ்சம் மேடு பள்ளம் எல்லாம் கடந்து வந்தது. ஒரு ஷடல் பிரியில பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளத்துக்குள்ள இருந்த மாதிரி காணப்பட்டது. அப்புறம் 2011 பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கரம் பிடிச்சு தூக்கி நடத்தி அழகாக நடத்தினார். அழகான ஒரே ஒரு மனைவி, 3 பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாகி மருமகன், பேத்திகள், இன்னொரு மகள் இருக்குது. இப்போ இந்த 32 வருஷம் கடவுள் நடத்தினதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஒரு குறைவு இல்லாம. ஊழியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது வேற. அதேனா அது கர்த்தருடைய ஊழியம். குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வந்தது. ஆனா கைவிடலை. அங்க என்னன்னா சாப்பாட்டுக்கோ துணிமணிகளுக்கோ இந்த இதுக்கு எங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணாங்க, குறை வைக்கிறது. எல்லா வகையிலும் கடவுள் நிறைவாக நடத்த எண்ணி பார்த்தேன். இப்போ உண்மையிலே ஒரு வேலை செய்யக்கூடிய உங்களை போல வேலை செய்து சம்பாதிக்கிறவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கடந்து வந்திருக்குது பெரிய பாதைகள். ஆனா அது உங்களுக்கு பிக்சடா ஏதாவது ஒரு மாசம் ஒரு வருமானம் வரும்ன்றத நம்பிக்கையில கடவுள் கொடுத்த வேலையில ஓடிட்டீங்க. ஆனால் ஊழியங்கள் அப்படி இல்லை. அவர் எப்போ கை தூக்கி நிறுத்தும் போது தான் அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும். அப்போ சில சில நெருக்கங்கள்லாம் வரும்போது, கஷ்டங்கள்லாம் வரும்போது அதெல்லாம் அழகா என்ன பண்ணாங்க, அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி அழகா பேஸ் பண்ணாங்க. அப்படியே கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம், எதை வேணாலும் செய்ய முடியும், ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு கடவுளால் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கேட்டால் உதவி செய்வாங்க, ஏதாவது ஒன்று கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்துட்டார். அப்படி உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். சரிங்களா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் குறைவில்லாமல் நடத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. கடவுள் நம் கூட இருந்தால் ஒரு குறைவுகள் இல்லாதபடி நன்மையாக வாழ்வோம். இந்த நாளையும் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் நடத்தின வருஷங்களை எண்ணி பாருங்க. அதுல நன்மையை கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போங்க. கஷ்டத்தை தூக்கி பின்னாடி போடுங்க. தேவன் செய்த நன்மையை முன்னாடி கொண்டு போய் நடந்து போங்க. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.